अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना वमन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। रब्बी इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। ஸதகல்லாஹு அலீம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருள் தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை உலகெங்கும் எடுத்துச் சென்று பரவச் செய்த அத்துணை நல்லவர்கள், இந்த புனிதமான ஜுமாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, இல்லங்களிலே இருந்து செவி மடுத்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள் உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஃமின்கள் அனைவர் மீதும் ஏக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியவனாக இந்த ஜும்மா உரையை துவக்கம் செய்கின்றேன். அருமையான பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கஸாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த கேள்வியும் பதிலும் புகாரியில் 6389வது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது. கேள்வி என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவோ துஆக்களை தன்னுடைய வாழ்நாளிலே கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அடிக்கடியும் விரும்பியும் கேட்ட துஆ எது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே மிக அதிகமாக அடிக்கடி விரும்பி கேட்ட துஆவாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலேயும் இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த இம்மையிலேயும் எங்களுக்கு நீ அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் இம்மையிலேயே எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலேயும் நன்மையை வழங்குவாயாக, எங்களை நரக வேதனையிலே இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்பதுதான் அந்த துஆவுடைய பொருளாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த துஆவிலே என்ன என்று சொன்னால், இம்மையிலேயும் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்மையையும் வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், இந்த இம்மை வாழ்விலே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி எப்படி ஏற்படும் என்று சொன்னால், நம்மிடையே அமைதி, சாந்தி, சமாதானம், உறவு ஆகியவை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அமைதி இல்லை என்று சொன்னால், சாந்தி இல்லை என்று சொன்னால், சரியான உறவுகள், சமூக உறவுகள் பேணப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய இந்த இம்மை வாழ்வை சிறந்த முறையிலே நாம் நடத்தி கொள்ள முடியாது. அதனாலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமாக கேட்டார். இந்த இம்மையில நமக்குள்ள நல்ல உறவு, நல்ல சகோதரத்துவம் எல்லாம் இருந்தால்தான் இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள முடியும். மறுமைக்காக நாம் தேட முடியும். மறுமைக்காக நாம் சம்பாதிப்பது ஒரு அமைதியான முறையில் இருந்தால்தான் நாம் அதை செய்ய முடியும். அருமையான பெரியவர்களே, ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ் மீதான உறுதியான நம்பிக்கை என்று சொல்லப்படுவது, அதற்கு 73 கிளைகள் இருக்கின்றன. ஈமான் என்பதை ஒரு மரம் என்று நாம் உருவகப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், அதற்கு 73 கிளைகள் இருக்கின்றன என்று அறிஞர்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அந்த 73 கிளைகளிலே மிக முக்கியமான கிளை என்ன என்று சொன்னால், அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அதுதான் ஈமானிலே தலையாயது, முக்கியமானது. மிச்சம் 72ஐயும் வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது அதிலே கடைசியாக 73ஆவதாக என்ன என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீம் தன்னுடைய பாதையிலே இருக்கக்கூடிய இடையூறுகளை, முள்ளானாலும் கல்லானாலும் பாறையானாலும் அதை அகற்றுவதுதான் அந்த ஈமானிலே 73ஆவதாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்கிற போது இந்த சமூகத்துக்காகவும் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டியதும் நம்முடைய ஈமானிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு உதவுவது, சமூக நலன் பேணுவது, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடியதையும் அகற்றுவதும் ஈமானை சேர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக. ஆகவே அருமை பெரியோர்களே, இந்த அன்பு, அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய பரிவு, அடுத்தவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அந்த பக்குவமான விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஈமானோடு தொடர்புடைய விஷயமாக இருக்கிறது. அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹுஜ்ரத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆயத்திலே சொல்லுகிறான், 10வது வசனமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹ் பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ் லா அல்லக்கும் துர்ஹமூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் ஆவார்கள். கூட பிறந்தால்தான் சகோதரர்கள் என்று அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள்
ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் ஆவார்கள். ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள். இன்னும் உங்கள் மீது கருணை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்கிறார். அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், ஈமான் கொண்டவர்கள். அவர் இந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் அமெரிக்காவிலே இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவிலே இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவிலே இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே எந்த மூலையிலே இருந்தாலும் சரி, அவர் ஈமான் கொண்டவராக இருந்தால், அவர் முஸ்லீமாக இருந்தால், அவர் உங்களுக்கு சகோதரர் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே ஈமான் என்னும் இறை நம்பிக்கையை இறுக்கி கட்டக்கூடிய ஒரு கயிறு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அது நமக்குள்ளே நிலவக்கூடிய சகோதரத்துவம், நம்முடைய ஒற்றுமை, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நம்முடைய ஈமானை இறுக்கி கட்டக்கூடிய கயிறாக இருந்து கொண்டிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவான ஹதீஸாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக ஒருவரோடு நேசம் கொள்வதும் அல்லாஹ்வுக்காக ஒருவரோடு கோபம் கொள்வதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசம் நட்பு கொள்வது, ஃப்ரெண்டாக்குவது, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்துக்கு அவர் விரோதமானவராக இருந்தால் அவரை விட்டு விலகி விடுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறார். ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் இடையிலான உறவு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசித்தார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஒரு பெரிய கட்டிடத்துக்கு ஒப்பானது. ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானது. ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு அது வலுவூட்டுகிறது. ஒரு பகுதி அது சிதறி போனால், சிதிலமடைந்தால், அதனால அந்த மொத்த கட்டிடமுமே அது சிதறுகிறது, சிதிலமடைகிறது, வீணாகிறது, சாய்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களாம், தன்னுடைய ஒரு விரலை இப்படி நீட்டி மறு விரலை அதற்கு மேலே வைத்து, இது மாதிரி சகோதரர்களாக முஸ்லிம்கள் இந்த சமுதாயம் இப்படி ஒரு விரலுக்கு மேல் ஒரு விரலை இப்படி வைத்து காட்டினார்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு கட்டிடம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் பல்வேறு செங்கற்களாக அது சிதறி கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வேதனையோடு கவனிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய பகுதிகள், ஒரு ஊரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது தனியாக இருக்கும். அங்கே முஸ்லிம்கள் தனியாக வாழ்வார்கள். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிகளிலே முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மனைகளும் வீடுகளும் விலை ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கி இங்கேதான் நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வீடு கட்டுவார்கள், குடி போவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், கூட்டமாக வாழ்வது சிறந்ததா, ஒரு பகுதியிலே நாம் கூட்டமாக வாழ்வது சிறந்ததா, அந்த கூட்டம் அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்வது சிறந்ததா? நாம் தனித்தனியாக பிரிந்து ஒரு இடத்திலே கூட்டமாக இருப்பது நல்லதா, அல்லது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவ்வளவு பேரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்வது சிறந்ததா? நமக்கு தெரியும், மனிதர்கள் மட்டுமல்ல, எறும்புகளும் பறவைகளும் தேனீக்களும் யானையும், ஏன் இன்னும் சொல்ல போனால் குரங்குகளும் கூட கூட்டமாகத்தான் வாழ்கின்றன. அவைகளும் கூட்டமாகத்தான் வாழ்கின்றன. ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோமா? அதனால்தான் நமக்கு ஜமாத் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஜமாத் என்றால் என்ன? ஒன்று கூடல். அந்த மாதிரி ஜமாத்தோடு தொடரக்கூடியவர்களுக்கு 27 நன்மைகள் அதிகமாக எழுதப்படுவதாக நம்முடைய மார்க்கம்
நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே சமூகத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு எப்போது கேடு வருகிறது என்று சொன்னால், நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் இழந்து விடுவது, அல்லது அதை ஒழித்து விடுவது, அல்லது அதை ஒழிப்பதற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு நாம் இணங்கி விடுவது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்துக்கு ஒரு கேடு வந்துவிடும். அதே போல இந்த சமுதாயத்திலே ஒருத்தருக்கு ஒரு இடையூறு என்று சொன்னால், அந்த இடையூறை நீக்குவதற்காக பாக்கி உள்ளவர்கள், மிச்சம் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கைகோர்ப்பது, அந்த தீமையை விளக்குவதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், அல் மூமினூன் அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட சமுதாயம் அனைவரும் ஒரே சமுதாயம் தான். அது ஜியோகிராபிக்கலாக, பூகோள ரீதியாக ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஈமான் கொண்ட சமுதாயம் அனைவருமே ஒரே சமுதாயம் தான். அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம். 23வது அத்தியாயத்திலே 52வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாதிதி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதத்தன் வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நிச்சயமாக இந்த சமுதாயம் தான், இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நானே உங்களுடைய அல்லாஹ், எனவே எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறான் 52வது வசனத்தில். 53 அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் இப்படி சொன்னதற்கு பிறகு இந்த சமுதாயத்தினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தம் மார்க்கத்திலே, மார்க்க காரியங்களிலே சிதறுண்டு, தமக்குடையே பல பிரிவுகளாக பிரிந்து, ஒவ்வொரு பிரிவினரும் தங்களிடம் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஒற்றுமையை கைவிட்டு விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். நமக்கு வரலாறு பல பாடங்களை நமக்கு தருகிறது அருமை பெரியவர்கள். நம்முடைய வரலாறை எடுத்து பார்த்தோமானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்திலே மதீனாவிலே இருந்த நிலைமை என்ன, மக்கள் யார் யார் இருந்தார்கள்? மக்காவிலே இருந்த நிலைமை வேறு. அங்கே வெறும் குறைஷிகள் மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே பல பிரிவுகள் ஒன்றாக இருந்தன. ஆனால் மதீனாவிலே நிலைமை என்ன என்று சொன்னால், மதீனாவிலே முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருந்து வந்த கூட்டத்தினர் அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலேயே பிறந்து வளர்ந்த அன்சாரிகள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே 2 பிரிவு இருந்தது. அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவு இருந்தது. அவர்கள் ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் அங்கே இருந்தார்கள், யகூதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் அங்கே இருந்தார்கள். அதே போல அன்சாரிகளிலே முஸ்லிம்களும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றிணைத்து ஒரு சிறந்த ஆட்சியை அங்கே நிறுவினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே போகக்கூடியவர்கள், ஒவ்வொருவருடைய நிலைமைகளும் வேறு. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள். முதலாக அங்கு கட்டப்பட்ட மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் எப்படி கட்டப்படுகிறது என்கின்ற வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அந்த வரலாற்று நிகழ்ச்சியை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த மஸ்ஜித் கட்டும் போது, அந்த மதீனா முனவ்வரா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜித் கட்டப்படும் போது, அதுக்காக கல் சுமந்தவர்கள், மண் சுமந்தவர்கள், சேறு சுமந்தவர்கள், உடலிலே புழுதிகளை தாங்கிக் கொண்டு வந்தவர்கள் யார் யார் என்று பார்த்தால், ஒருவர் வருகிறார். அவர் பெயர் சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வருகிறார். அவர் யார் என்று பார்த்தால், அவருடைய வரலாறை பார்த்தால், அவர் ரோம தேசத்து கிறிஸ்துவர். ரோம் நாட்டிலே இருந்து இஸ்லாத்தை ஏற்று இங்கே வந்தவர். இங்கே வந்து ரோம் நாட்டைச் சேர்ந்த சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கல் சுமக்கிறார் பள்ளிக்காக. சரி, அதற்கு அடுத்து யார் பக்கத்திலே என்று பார்த்தால், பாரசீக நாட்டைச் சேர்ந்த சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அவர் ஒருவர் இருக்கிறார். கையிலே மண்வெட்டியோடு அவர் இருக்கிறார். அவர் பாரசீகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வந்த கிறிஸ்தவர். அதற்கடுத்து யார் என்று பார்த்தால்,
அபிசீனிய நாட்டைச் சேர்ந்த அடிமை கூட்டங்களாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து, கபாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கருப்பு நிற ஹபஷியர்களாக அவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து அந்த நாளிலே உலகத்திலேயே மிக உயர்ந்த குலம் என்று சொல்லிக்கொண்ட குறைஷி குலத்தைச் சேர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த ஒரு பள்ளிவாசலை வேறுபட்ட இனங்களிலே இருந்து, வேறுபட்ட நாடுகளிலே இருந்து, வேறுபட்ட மொழிகளிலே இருந்து வந்தவர்கள் இணைந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரையும் இணைத்து வைத்தது எது என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா, அந்த ஈமான். பல்வேறு திசையிலே இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு பள்ளியை கட்ட வைத்தது என்பது வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒற்றுமையின் பாடமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புகாரில, முஸ்லீம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் அது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். ஏற்கனவே சொன்னதை போல அவர் இங்கேதான் பிறந்திருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், உங்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் ஈமான் கொண்டவராக இருக்கிறார், நாமும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம், நாம் அனைவரும் சகோதரர்கள். அவ்வளவுதான், விஷயம் முடிந்தது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். ஒரு சகோதரனுக்கு அவன் தேவையை எவர் நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஒரு சகோதரனுடைய தேவையை, ஒரு முஸ்லீமுடைய தேவையை இன்னொருவர் யார் நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். எவர் ஒரு முஸ்லீமின் துன்பத்தை நீக்குகிறாரோ மறுமை நாளில் அல்லாஹ் அவரது துன்பத்தை நீக்குவான். எவர் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ மறுமை நாளிலே அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறான். அருமை பெரியோர்களே, பணமே செலவில்லாமல், எந்தவித பணம் செலவும் இல்லாமல், உங்கள் பாக்கெட்டிலிருந்து 10 காசு செலவில்லாமல் செய்யக்கூடிய தர்மம் என்பதை இஸ்லாம் வரையறுத்து சொல்லுகிறது. தர்மம் என்று சொன்னால் பொதுவாக என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பணத்தை செலவு பண்ணுவது. ஆனால் பணச்செலவே இல்லாமல் தர்மம் என்று ஒன்றை இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. அது என்ன தர்மம் என்று சொன்னால், உன்னுடைய சகோதரனை பார்த்து நீங்கள் பூக்கக்கூடிய ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்மைல், அந்த லேசான ஒரு சிரிப்பு, ஒரு வளர்ந்த முகம் உங்கள் சகோதரனை பார்த்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. கிணற்றிலே வாளியிலே தண்ணீர் இறைக்கும் போது உங்களுடைய சகோதரனுடைய வாளியிலே நீங்கள் ஒரு வாளி தண்ணியை இறைத்து ஊற்றினால் அது உங்களுடைய தர்ம கணக்குக்கு போகிறது. உணவு உண்ணுகிற போது உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவளம் சோற்றை நீங்கள் அவர்கள் வாயிலே அன்போடு ஊட்டிவிட்டால் அது உங்களுடைய தர்ம கணக்கிலே செல்கிறது. ஆகவே அன்பு, நேசம், பிரியம், சகோதரத்துவம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிஹ்ராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே சில காட்சிகளை பார்க்கிறார்கள். அதிலே ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறது. அந்த கூட்டம் அவருடைய கைகள் விரல்களிலே பித்தளை நகங்கள், பித்தளையாலான நகங்கள் இருக்கின்றன. அந்த நகத்தை வைத்து தங்களுடைய முகத்தை பிராண்டிக் கொள்கிறார்கள், உடலை சொரிந்து கொள்கிறார்கள், முதுகை சொரிந்து கொள்கிறார்கள். ரத்தம் வழிகிறது, ஆனால் சொரிந்து கொண்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவர்கள் யார்? இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? எதற்காக இப்படி தங்களுடைய பித்தளை விரல்கள் கொண்ட அந்த நகங்களால் தங்கள் முகத்தை சொரிந்து கொள்கிறார்கள்? ரத்தம் வழிந்து ஓடுகிறது. ரத்தம் வழிந்து ஓட 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 அவர்கள் சொரிந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம், என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? துனியாவிலே வாழக்கூடிய காலத்திலே தங்களுடைய சகோதரனுடைய சொத்தை சூறையாடினார்கள்.
இவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய சகோதரனை பார்க்க வைத்துக் கொண்டு இவர்கள் சாப்பிட்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? அந்த சகோதரனை பற்றி அபாண்டமாக அவதூறாக ஒவ்வொரு இடத்திலே சொன்னவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையை எனக்கு மிஹராஜிலே அல்லாஹ் உங்களுக்கு காட்சிப்படுத்தி தருகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதாக அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அருமை பெரியவர்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள், நன்றாக எண்ணி பாருங்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஒற்றுமைப்படுத்தினார். அஞ்ஞான காலத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு குத்தி கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானை தந்தான், இந்த கலிமாவை தந்தான், இந்த மார்க்கத்தை தந்தான். இந்த மார்க்கம் உங்களை ஒன்றுபடுத்தியது. அதனாலே நீங்கள் இந்த மார்க்கத்தை எப்போது ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களோடு இருக்கக்கூடிய பகைமைகளை மறந்துவிடுங்கள், சகோதரத்துவமாக வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் 3வது அத்தியாயமான ஆல இம்ரானிலே அல்லாஹ் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமையான ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம், இந்த மூமின்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இளமைகள் என்று சொன்னால், இந்த உறவு ரொம்ப புனிதமானது, இந்த சகோதர உறவு மிக புனிதமானது. ஒவ்வொரு முஸ்லீமும், எல்லா முஸ்லீமும் ஒரு உடலை போல இந்த சமுதாயம் இருக்கிறதே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு உடலை போன்றது. உடலிலே என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான உதாரணத்தை சொல்கிறார்கள். உடலிலே ஒரு பகுதியிலே உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு வருத்தம் ஏற்பட்டால், அதன் காரணமாக அந்த உடம்பு முழுவதும் அதனாலே வேதனைப்படுகிறது. உதாரணத்திற்கு நாம் பாதையிலே நடந்து கொண்டு போகிறோம், நம்முடைய காலிலே ஒரு கல் அடித்து விடுகிறது, ரத்தம் வருகிறது, உடனே வாய் என்று அழுகிறது, கை ஓடி போய் அதை தடவி விடுகிறது. அந்த வலியின் காரணமாக கண்ணிலே இருந்து தண்ணீர் வருகிறது. இதுதான் அருமைக்குரிய பெரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்திலே ஒருத்தருக்கு ஒன்று என்று சொன்னால், எப்படி காலிலே அடிபட்டால் கண்ணிலே ரத்தம் வருகிறதோ, கை போய் தடவி விடுகிறதோ, எப்படி வாய் என்று அழுகிறதோ, அதே போல இந்த சமுதாயத்திலே யாருக்காவது ஒரு இடையூறு ஏற்படும் என்று சொன்னால், அந்த இடையூரை பார்த்து அடுத்தவர்களுடைய நெஞ்சம் பதற வேண்டும், அடுத்தவருடைய நெஞ்சம் துடிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன உதவி செய்ய வேண்டும், அதற்கு அதை எப்படி நீக்க வேண்டும். நம்ம சமுதாயத்தில் ஒருவர் துன்பப்படுகிறார் என்று சொன்னால் அந்த துன்பத்தை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் என்ன வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஹதீஸாக இது இருக்கிறது. அருமை பெரியோர்களே, ஆகவே இதுதான் விஷயம். இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லீம் என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால், அது நம்மை கட்டக்கூடிய ஒரு கயிறாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 10 பேர் 20 பேராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் எவ்வளவோ மேம்பட்டு போகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய முதல் அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதுல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அருமையான பெரியோர்களே, சகோதரத்துவத்தை பற்றியும் சமுதாயத்திலே, இந்த மார்க்கத்திலே ஈமான் கொண்ட ஒருவருக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை, துன்பத்தை அடுத்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, எல்லோரும் பங்களித்து அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முதல் அமர்வை நான் பேசி முடிக்கிறேன். ஆனால் மிகவும் கண்ணீர் வடித்து கதறி நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால்,
இதே மார்க்கத்திலே இருக்கக்கூடிய, இதே சமுதாயத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய வல்லரசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே அவர்களுடைய நாட்டையெல்லாம் புடுங்கிக் கொண்டு அவர்களை காசா என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை ஓர பகுதிக்கு அந்த மக்களை எல்லாம் அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக ஒதுக்கி வைத்தாலும் கூட அங்கேயும் அவர்களை வாழ விடாமல் அன்றாடம் அவர்களை படுத்தக்கூடிய துன்பம், துயரம், அதை உலகம் கண்டன தீர்மானம் போடுகிறது. நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆனால் செயல்பாட்டிலே ஒன்றுமே இல்லை. அருமை பெரியோர்களே, புள்ளி விவரங்கள் தருகின்றன. இதுவரையிலே காசாவிலே மட்டும் 64,000 உயிர்கள், 64,000 உயிர்கள் அந்த இஸ்ரேலிய யூத கொடியோர்களாலே கொல்லப்பட்டிருக்கின்றன. உலகத்திலேயே அதிகமான விதவைகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதிகமான விதவைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திலே. எப்படிப்பட்ட பாலஸ்தீனம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த பாலஸ்தீனம். உலகிலேயே அனாதை குழந்தைகள் அதிகமாக உள்ள ஊர், இடம் எது என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த ஊர் பாலஸ்தீனம். உலகத்திலேயே தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு இருக்கக்கூடிய பூமி இன்றைக்கு உலகத்திலே எது என்று சொன்னால், அருமை பெரியவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. பாலஸ்தீனம் என்று சொன்னால் அது நம்முடைய பூமி, முஸ்லிம்களுடைய பூமி, இஸ்லாத்தினுடைய எழுச்சி ஏற்பட்ட இடம். எல்லா நபிமார்கள், பல நபிமார்கள் வாழ்ந்த இடம், பல நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் அங்கு இருக்கக்கூடிய அந்த பூமி. அந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள், ஈமானிலே உறுதி கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு யகூதி சிறுவன், ஒரு முஸ்லிம் சிறுவன், ஒரு பாலஸ்தீன சிறுவன் ஒரு கல்லை கையிலே வைத்துக் கொண்டு பாதையிலே நடந்து போகிறான். ஒரு கல்லை வைத்துக் கொண்டு, சின்னஞ்சிறிய சிறுவன், ஒரு யகூதி துப்பாக்கியை வைத்துக் கொண்டு கேட்கிறான், நீ எங்கே போகிறாய் என்று. சின்ன பையன், அது நமக்கு வீடியோவில் வந்தது, பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய நாட்டிலே நடந்து போகிறேன், என்னை கேட்பதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய ஈமான், அவருடைய நெஞ்சுரம் செத்தாலும் பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாலஸ்தீனர் என்று சொன்னால், இந்த பூமி நாங்கள் ஆள்வதற்காக வந்த பூமி அல்ல, நாங்கள் வாழ்வதற்காக வந்த பூமி, நாங்கள் மாண்டு போவதற்காக வந்த பூமி. இங்கே மாண்டால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு சிறுவனிடத்தில், ஒரு இங்கிலாந்தில் இருந்து ஒரு உதவிக்குழு வருகிறது. அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறியவனிடத்தில் ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன் கேட்கிறான், நீ என்னோடு வந்துவிடு, நான் உன்னை என்னுடைய நாட்டுக்கு நான் உன்னை கூட்டி போகிறேன் என்று சொல்லுகிற போது நமக்கெல்லாம் கண்ணீர் வருகிறது. அந்த பையன் சொல்லுகிறான், நீ என்னை உன்னுடைய லண்டனுக்கு கூட்டி கொண்டு போவாய், பரவாயில்லை, ஆனால் எனக்கு அங்கே வந்தால் ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை நீ தர முடியுமா என்று அந்த பையன் கேட்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை நீ எனக்கு தருவாயா என்று கேட்கிறான். அதே நேரத்தில் பைத்துல் முகத்தஸிலே ஷஹீதாகக்கூடிய வாய்ப்பை நீ எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறார்கள். இந்த மக்கள் கியாமத் நாள் வரையிலே அவர்கள் போராடுவார்கள். ஆனால் ஒரு சகோதரனுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தால், ஏற்கனவே நான் சொன்னேனே, ஒரு காலிலே அடிபட்டால் கண்ணிலே நீர் வருவதைப் போல ஏன் இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய பாலஸ்தீன மக்களை பார்த்து அரபு நாடுகளுக்கு ஏன் இந்த கண்ணீர் வரவில்லை? ஏன் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லையா? இவ்வளவு பசி பட்டினி பார்த்தால் ஊரை விட்டே போகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன், ஒரு 2 வயது பிள்ளையை தன்னுடைய தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு அந்த நாட்டை விட்டே போகிறான், ஓடுகிறான், எங்கேயாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாமா என்று. அவனை தூரத்திலே இருந்து பார்த்து ஒருவன் யகூதி சுடுகிறான். சுட்டு அவன் 2 பேருமே, அந்த பச்சிளம் குழந்தைகள் 2 பேரும் சுருண்டு விழுந்து சாகக்கூடிய காட்சிகளை உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அருமை பெரியோர்களே, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது எல்லோரையும் கட்டி போடக்கூடிய ஈமான் கொண்டதாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஈமானை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக பார்த்து கொண்டு
நம் கண் முன்னாலே ஒரு சகோதரன், நம்முடைய சகோதர சமுதாயம் படக்கூடிய அவதிகளை பார்த்து கொண்டு நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு வீணான பொழுதை கழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூதாவுதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு காலம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு காலம் வரும், அப்போது நன்கு பசித்து இருப்பவன், சரியான பசி, நன்கு பசித்திருப்பவன் ஒரு உணவை கண்டால் எப்படி அந்த உணவை நோக்கி பாய்வானோ, அந்த உணவை நோக்கி எப்படி பாய்வானோ அதே போல முஸ்லிம் சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்ந்து வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாயிருக்கிறது. ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து பசித்தவன் எப்படி பாய்ந்து வருவானோ அப்படி முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காக அவர்கள் பாய்ந்து வருவார்கள். அப்போது நீங்கள் எதிர்க்காமல் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள், எதிர்த்து துணிந்து நிற்க மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்களா, ஏன் எதிர்க்க மாட்டேன் என்கிறார், குறைவாக இருப்பார்களா என்று சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை, அதிக அளவிலே இருப்பார்கள். இஸ்லாம் வளர்ந்துவிடும், அதிக அளவிலே இருப்பார்கள். ஆனால் வெள்ளத்தின் நுரை போல அவர்கள் ஆகிவிடுவார்கள். வெள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நுரையை போல கையால பிடிச்சு அப்படி கசக்கனா போய்விடும், அப்படி ஆகிவிடுவார்கள். அவர்கள் உள்ளத்திலே வகன் வந்துவிடும் என்று சொன்னார். உள்ளத்திலே வகன் என்கின்ற உணர்வு வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வகன் என்றால் என்ன என்று சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வகன் என்றால் என்ன என்றால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இந்த உலகத்தின் மீது, இந்த உலக வாழ்க்கையின் மீது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களின் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பற்று, அதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ் சொன்னதையெல்லாம் மறந்து விடுவீர்கள், ஒற்றுமையை மறந்து விடுவீர்கள், எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற அந்த குணத்தை எல்லாம் விட்டு விடுவீர்கள். ஆகவே அதுதான் வகன் என்பது. இப்படிப்பட்ட வகன் தான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது, போராடக்கூடாது, நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நின்றால் போர்க்களத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும் என்பதற்கு பயந்து பாலஸ்தீனியர்கள் படக்கூடிய அந்த நிலைமையை இன்றைக்கு அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞர் எழுதினார், அதை சொல்லி நான் நிறைவு செய்வேன். ஒரு கவிஞர் எழுதினார், இந்த அரபு தேசத்தை பார்த்து, அரபு தேச மக்களை பார்த்து அவர் எழுதினார், அலீஃப் எழுத்து போல சேராது தனித்திருக்கும் அரபு நாடுகளே. அலீஃப் எழுத்து அப்படி நிற்கும் தனியா, எதோடும் சேராது. அலீஃப் எழுத்து போல சேராது தனித்து நிற்கும் அரபு நாடுகளே, ஒன்றாய் நீங்கள் ஒன்றுக்கு இருந்தால், ஒன்றாய் நீங்கள் ஒன்றுக்கு இருந்தால், ஒன்றுக்கு இருந்தால், ஒன்றாக சிறுநீர் கழித்தால் என்பதை சொல்றார். நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கு இருந்தால் உங்களுடைய மூத்திரத்திலே மூழ்கி போகும் யூத அமெரிக்க கள்ள உறவிலே தோன்றிய இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கர்ப்ப கழிவு எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து ஒன்றுக்கு இருந்தாலே அந்த நாடு மூழ்கி போய்விடும். ஆனால் நீங்கள் பிரிந்து போய் கிடக்கிறீர்கள். பாலஸ்தீனர்கள் படக்கூடிய அவதிகளை, மனிதாபிமானத்தை மறந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இஸ்லாமிய சகோதரத்துவம்? அல்லாஹ் சொன்ன இஸ்லாமிய சகோதரத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் எங்கே இருக்கிறது அருமை நண்பர்களே? ஆகவே அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் உறுதி சொல்லி இருக்கிறான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இஸ்லாம் வெற்றி பெறும், யூதர்கள் கூண்டோடு அழிக்கப்படுவார்கள். அப்படி யூதர்களை விரட்டி விரட்டி கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு கல்லுக்கு பின்னாலே யூதன் போய் மறைந்து கொள்வான். அப்போது அந்த கல் அதை துரத்துகிற முஸ்லீமை பார்த்து சொல்லும், முஸ்லீமே இங்கே வா, எனக்கு பின்னாலே ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை நீ கொன்று விடு என்று கல் சொல்லும் என்று ஹதீஸில் இருக்கு. ஆகவே அருமை பெரியோர்களே, அந்த நம்பிக்கையிலே தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, அதே நேரத்தில்
மக்கள் படக்கூடிய அந்த அவதிகளை கண்ணாலே பார்த்து கொண்டு இவர்களெல்லாம் அப்படி இருக்கிறார்கள், அவருடைய மனதிலே அவருடைய எண்ணத்திலே இரக்கம் வரக்கூடியதற்காக நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். பாலஸ்தீனர்கள் படக்கூடிய அந்த அவதியை, அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்க வேண்டும் என்று தொழுது 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 5 வேளையும் அவர்களுக்காக ஒரு சகோதரத்துவம் என்கின்ற முறையில் நாம் அனைவரும் அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.